நிறைய வச்சாலும் கண்டுபிடிச்சிடணும் இங்கே இருந்தால் அவனுக்கு எப்படி சார் ஒயர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கான். கரெக்டாக அந்த ரூம் எப்படி சார் போயிருப்பான்? அதுதான் சார் எனக்கு டவுட்டு. தேடி ஒரு ரூமாக தேடணும். கரெக்டாக போய் அந்த பிரதான் வரைக்கும் கரெக்டாக போய் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி சார் இருப்பான்? அதுதான் டவுட்டு விட்டதுல. இப்போ ஒரு ரூமாக தேடின்னு போகிறனாலும் சரிங்களா? தமிழ் நாள்லாம் தமிழ் தான் நம்ம அதுக்கு தான் எதாவது பேசியிருக்கோம். கரெக்டாக அந்த வெல்டருக்கு டைம் அந்த டைம் கரெக்ட் பண்ணி வந்துக்கிறாங்க சார். அந்த சத்தத்துக்கு சத்தம் மேட்ச் ஆகிடும். இல்லை ஆனால் வந்து அவ்வளோ விவரமானவனும் தெரில. எப்படி இவ்வளோ விவரம்? திருட்டு பையன் வந்து பகலில் வரான் அதுவும் தெரில. இல்லை சார், வேலை டைம் கணக்கு பண்ணி வந்திருப்பான் சார். நீங்கள் வேலை செய்கிறாங்க அது கணக்கு பண்ணியிருப்பான். ஆனால் வெல்டர் இது வந்து பொண்டாட்டி வந்து பிச்சை எடுக்கலாமாண்ணா? ஏதாவது ஒன்று பண்ணலாமாண்ணா? ஏக்கு நான் இந்த வேலையை பார்க்குறேன். தேவடியா பசங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் வேலை செய்யலண்ணா. இது திருட்டு பையனுக்கு வந்து எது எடுத்தால் வந்து தெரியும், நல்லா தெரிஞ்சு தானே வந்திருக்குது. வந்த நாய்க்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இது வந்து சாதாரண நாய் இல்லை, மோப்ப நாய். இது எவன் வந்து இங்கே லிங்க் விட்டு வந்தால் எனக்கு தெரியணும். நான் கண்டுபிடிக்காமல் கூட போகிறதில்ல எந்த நாயின்னு. எனக்கு எல்லாம் இது சேஃப்டியாக இருக்கணும்ண்ணா. நீங்களும் சேஃப்டியாக இருக்கணும், நானும் சேஃப்டியாக இருக்கணும். நட்ட வேலைக்கு அப்போ சரியான புட்ட நாய் நானா? எவ்வளோ கூலாக நடந்து போச்சு. அதோட காப்பர் வச்சு ஜாலியாக நடந்து போகலாம். வந்து வாங்கி வந்து இது வேறு எங்கடா இங்கே வச்சுக்கிது எப்போ வச்சு எப்பவும் போகுதுன்னு தெரியல. அசால்ட்டாக எடுத்து போகலாம் பார்த்தீங்கன்னா. வேலை செஞ்சு பிழைக்கிற நாய் என்ன ஏதாவது தெரிஞ்சிருக்கோம். திருடி திங்கிற நாய் என்ன தெரியும்? நம்மளும் இது இவ்வளோ டூஸ் வேறு இவ்வளோ வயர் வேறு வெயிட்டாக இருக்குது. இது வேறு எங்கடா வச்சு போகிறது யோசனை பண்ணி மொழியுமே ஒரு ஆள் கூட ஒரு ஆள் அமைச்சா நல்லா இருக்குமே யோசனை பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் போயிடுச்சுன்னா ஏசி லெவலில் போய் சொல்லியாச்சு. எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவர் நான் பார்க்குறேன்னு இருக்காரு. அது பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சாதுன்னா உண்டு. இந்த மாதிரி எல்லாம் விடக்கூடாதுண்ணா. ஏன்னா வந்து இப்போ எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. அந்த நாய்க்கு வந்து அவ்வளோ தென்னாவட்டம் அவ்வளோ பண்ணுறேன்னா எத்தனை இடத்துல பண்ணியிருக்கான்னு தெரியலையா? இவனை பார்த்தா வந்து ப்ரொஃபஷனலாக 10 வருஷம் பண்ணுற மாதிரி இருக்குது.